ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஸ்வா ஜுவல்லரியில் வெள்ளி நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு புது திட்டம் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நீங்கள் 200 கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 11 மாதங்கள் நீங்கள் கட்டுவீங்க. அந்த 11 மாதங்கள் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு 11வது மாதமே நீங்கள் 2200 ஒர்த்தபிள் உள்ள சில்வர் பொருள் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வெள்ளி ஜாமான், ஓகேவா? அது ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், வெள்ளி விளக்காக இருக்கட்டும், வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், எதுனாலும் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்துட்டு இல்லை 2200 எங்களால் வாங்க முடியாது, கொஞ்சம் பெரிய பொருளை வாங்கணும்னா நீங்கள் 2 சீட்டு 3 சீட்டாக கூட போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு எத்தனை சீட்டு வேணாலும் போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் ஒரு இன்கம் மாதிரி நீங்கள் எடுக்கணும், எனக்கு இதில் ஒரு இன்கமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது, ரெஃபர் பண்ணும்போது, இப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா, இந்த மாதமும் அவங்க 200 பே பண்ணிடுவாங்க. அடுத்த மாதமும் அவங்க 200 பே பண்ணது உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இன்கம் கிரெடிட் ஆகும். அது எப்படின்னா, ஒரு ஆளுக்கு உங்களுக்கு 200 கிடைக்கும். அவங்க 2 மாதம் கண்டினியூவாக பே பண்ணிட்டாங்க சில்வர் சீட்டுக்குன்னா, 2வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 பேரை சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு 1000 இன்கம், 10 பேர் சேர்க்குறீங்கன்னா 2000 இன்கம். ஸோ மாதம் நீங்கள் எவ்வளோ பேரை ஜாயின் பண்ணி விடுறீங்களோ, அவங்க 2 மாதம் கண்டினியூவாக பே பண்ணிட்டாங்க சில்வர் சீட் அமௌண்ட்டுனா, உங்களுக்கு உங்களோட இன்கம் கரெக்டாக கிரெடிட் ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு இதில் சில்வர் கோல்டு பிளேட்டட் செயினும் சில்வர் கோல்டு பிளேட்டட் தோடும் வந்துட்டு அவைலபிள். நீங்கள் அதை ரீசெல்லிங் பண்ணும்போது தோடுக்கு உங்களுக்கு 200 ருபீஸும் செயினுக்கு உங்களுக்கு 500 ருபீஸும் ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். சரிங்களா? இது போக நீங்கள் என்னனாலும், கொலுசுனாலும், ஜுவல்ஸ், கோல்டு எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் உங்கள் மூலமாக ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். சரிங்களா?